ஏங்க, அவ கீழே விழுந்து கிடக்குறா. நீங்க எனக்கு ஒண்ணு ஆகலையேன்னு பதறீங்க. அதான் மணிகண்ட கோவப்படுறான். நீங்க மாடியில இருந்து இறங்கி வந்துட்டு இருந்தீங்க புனிதா. கொஞ்ச நேரத்துல உங்களை தடுக்க வந்து அமுதா கீழே விழுந்துட்டா. எனக்கு நீங்க விழுந்தா என்ன ஆயிருக்கும்னு தோணுச்சே தவிர அந்த நேரத்துல அமுதாவை பத்தி நான் நினைக்கவே இல்லை. அது தப்புதான். அவகிட்ட கொஞ்சம் ஆறுதலா பேசியிருக்கணும். சாரி. நீ விழுந்துடக்கூடாதுன்னு அவ தன்னை பத்தி கூட யோசிக்காம இப்படி வந்து விழுவான்னு நான் நினைக்கவே இல்லை புனிதா. பாவம் இல்ல. சரி, அவளுக்கு சுடு தண்ணி உத்தரம் கொடுக்கணும். பாவம் அமுதா, நல்லா அடிபட்டிருக்கும் போல. அதான் நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு போறா. கபிலன், நீங்க அப்புறமா அமுதா கிட்ட போய் சாரி கேளுங்க. டாக்டர் கிட்ட போலாமான்னு கேளுங்க. உங்க தம்பி தான் நான் போனாலே உருன்னு முறைக்கிறாரு. அப்புறமா அமுதா கிட்ட பேசிக்கிறேன். சரி சரி, நான் போய் அமுதாக்கு சுடு தண்ணி சரி, வச்சு நீங்க போங்க, எடுத்துட்டு நான் வரேன். பாத்துக்கிறேன்.